வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றதால் எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் மக்களவை செயலாளர் உத்தம் குமார் அறிக்கை. ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்வதில் பாஜக முனைப்பு காட்டி வந்தது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கருத்து. ராகுல் காந்தி தகுதி நீக்கத்தை எதிர்த்து அரசியல் ரீதியாக போராடுவோம் என்று உறுதி. ராகுலை தகுதி நீக்கம் செய்தது அப்பட்டமான ஜனநாயக படுகொலை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அளித்த பேட்டியில் வைகோ கருத்து. தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசம் இருக்கும் நிலையில் அவசரமாக ராகுலை தகுதி நீக்கம் செய்தது ஏன்? நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியின் குரலை ஒடுக்கவே நடவடிக்கை என்றும் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி தகுதி நீக்க விவகாரத்தில் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சற்று நேரத்தில் காங்கிரஸ் அவசர ஆலோசனை. கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்கின்றனர். நடிகர் அஜித் குமாரின் தந்தை மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல். அஜித் குமாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். பிரபல பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ லண்டனில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக தகவல். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு எதிரான வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்தது ஓபிஎஸ் அணி. விரைவில் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். மின்வாரிய ஊழியர்களின் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வி. 25% ஊதிய உயர்வு கோரும் நிலையில் 6 விழுக்காடு மட்டும் அளிக்க மின்வாரியம் முன்வந்திருப்பதாக தகவல். கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. மற்ற பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 5 நாட்களுக்கு மிதமான மழை நீடிக்கும். சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தகவல். நமக்குள் நாம் அழித்துக் கொண்டே இருந்தால்தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்க்கட்சியாகவும் வர முடியும். திமுக அதிமுகவை குறிப்பிட்டு சட்டப்பேரவையில் கே பி முனுசாமி பேச்சு. சென்னை மந்தவேலியில் உள்ள சாலைக்கு மறைந்த பாடகர் டி எம் சௌந்தரராஜன் பெயர் சூட்டப்பட்டது. பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கல்லூரிகளுக்காக 6 லட்சம் பள்ளி மாணவர்களின் விவரங்களை விற்க பேரம் பேசப்படும் அதிர்ச்சி ஆடியோ. பள்ளிக் கல்வித்துறை விசாரணை நடத்தும் என முதன்மை செயலாளர் தகவல். பலத்த அமளிக்கு இடையே நிதி மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். அதானி விவகாரத்தில் விசாரணை கோரி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் இரு அவைகளும் முடக்கம். विधेयक में परिणामी परिवर्तन कर दिया है। 27 मार्च 2023 को प्रातः 11 बजे तक के लिए स्थगित की जाती है। 2023 as amended be passed. हाँ कहे ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா குறித்து விவாதிக்க அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு. மக்களவையிலிருந்து திமுக வெளிநடப்பு. பொதுத் தேர்வு எழுத வராத மாணவர்களை மீண்டும் தேர்வெழுதச் செய்ய நடவடிக்கை. சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம்.
என்எல்சிக்கு நிலம் கொடுத்தோருக்கு உரிய இழப்பீடு கிடைக்கச் செய்ய உயர்மட்ட குழு அமைப்பு. சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் கொள்ளையடித்த நகைகளை வாங்கியதாக ஒருவரிடம் விசாரணை. மீட்கப்பட்ட நகைகளை அடையாளம் காண ஐஸ்வர்யாவிடம் விசாரணை நடத்த திட்டம். நடிகர் அஜித்குமாரின் தந்தை PS மணி உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி. அஜித்குமார் இறுதிச் சடங்கு செலுத்திய நிலையில் பெசன்ட் நகர் மின்மயானத்தில் உடல் தகனம். அஜித்துக்கு நடிகர் விஜய் நேரில் ஆறுதல். நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் கூறினார். தமிழ்நாட்டில் புரட்சிக்கான நேரம் வந்துவிட்டதாக கோவில்பட்டியில் நடந்த பாஜக கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு. பிற மாநிலங்களைப் போல் தமிழ்நாட்டிலும் களம் மாறிவிட்டதாக நம்பிக்கை. வரும் 2025ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவில் காசநோயை ஒழிக்க இலக்கு. உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. அவதூறு வழக்கில் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் MP பதவியிலிருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் மோடியை விமர்சித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சூரத் நீதிமன்றம் ராகுல் காந்திக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இந்த நிலையில் மக்களவை செயலாளர் உத்பால் குமார் சிங் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மக்களவையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி சிறை தண்டனை விதிக்கப்பட்ட காங்கிரஸ் MP ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். MP அல்லது MLA-வாக இருக்கும் ஒரு நபர் 2 அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை பெற்றால் தகுதி நீக்கம் செய்யப்படுவர். அதன் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கேரள மாநிலம் வயநாட்டில் போட்டியிட்ட ராகுல் காந்தி MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உண்மையை கூறியதற்கு ராகுல் காந்தி தண்டிக்கப்பட்டிருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியிருக்கிறார். ராகுல் காந்தி MP பதவி பறிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜனநாயக படுகொலை என்றும் இதனை எதிர்த்து கட்சி ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். तो इसीलिए वो अगर राहुल जी को बाहर डाले तो उनकी समस्या खत्म होती है, ऐसा उनके समझ में आता होगा, लेकिन उनकी समस्या खत्म होने वाले नहीं। ये जो जॉइंट पार्लियामेंट्री कमेटी का डिमांड है, JPC का डिमांड है, हम रखेंगे, लड़ते रहेंगे और डेमोक्रेसी की हिफाजत के लिए हमको जेल भी जाना पड़े हम जाएंगे। हमारी पूरी पार्टी तैयार है। अब कम से कम हमारे 100-125 लोग भी जेल गए हैं, अब लड़ते रहेंगे। ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நடவடிக்கை அப்பட்டமான ஜனநாயக படுகொலை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் MP சு வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் இதனை கூறினார். அப்பட்டமான ஜனநாயக படுகொலை இது. குறிப்பாக எதிர்க்கட்சிகளுடைய குரல் வலையை ஒடுக்குவதற்கு அனைத்து அரசமைப்பு நிறுவனங்களையும் பயன்படுத்துவதனுடைய ஒரு பகுதிதான் இது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடப்பதுதான் நாளைக்கு நாட்டில் நடக்கும். எனவே இது மிக மிக ஒரு அபாயகரமான கட்டத்தை இந்திய ஜனநாயகம் எட்டிக் கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எவரும் ராகுல் காந்தி மீதான நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று திமுக MP ஆராசா கூறியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றும் தெரிவித்துள்ளார். சட்டத்தில் நம்பிக்கை உள்ள எந்த சட்ட நிபுணர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது கண்டிக்கப்பட வேண்டியது, இது ரத்து செய்யப்பட வேண்டியது. நான் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்கிறதுன்னு நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனா ஜட்ஜ்மெண்ட் சரியா தப்பான்னு சொல்லலாம். அந்த விதத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட் சரின்னு எனக்கு தோணல. அஸ் எ லாயர்.
ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை எதிர்த்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடுவோம் என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், இதுபோன்ற நடவடிக்கை மூலம் தங்களது குரலை நசுக்க முடியாது என்றும் இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் இது எனவும் கூறியுள்ளார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் நாடாளுமன்ற சபாநாயகர் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுத்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி அவர்களுக்கும் கூட 2 ஆண்டுகளுக்கு மேல ஒரு தீர்ப்பு வந்த பிறகு மக்கள் பிரதிநிதி அந்த பொறுப்பிலே அந்த பதவியிலே நீடிப்பதற்கான தகுதியை இழக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அரசை எதிர்த்து கிரிட்டிசைஸ் பண்றவங்க, ஒரு மீம் போடுறவங்க, கார்ட்டூன் போடுறவங்க எல்லாம் 2 மணிக்கு காலைல காவல்துறை கைது பண்றாங்க. கேட்டா சட்டம்ங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே சட்டம் ஒரு இந்தியாவினுடைய உயரிய குடும்பத்தில், காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்த ராகுல் காந்திக்கு பொருந்தும் இல்லையா? அவருக்கு மட்டும் தனி சட்டம் இந்திய நாட்டில் கிடையாது. ஒருவேளை நேற்று தீர்ப்பில் சஸ்பெண்ட் சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் ஸ்பீக்கர் அவர்களுக்கு இந்த எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. அதனால் சட்டப்படி எதையும் வயலேட் பண்ணாம ஸ்பீக்கர் ஆஃப் த ஹவுஸ் இந்த ஆர்டரை போட்டிருக்காங்க. ராகுல் காந்தியின் செல்வாக்கை கண்டு அன்றும் பாஜக இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அடிகரி தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி மீதான நடவடிக்கையை கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறியுள்ளார். ராகுல் காந்தி நாளுக்கு நாள் மக்களிடையே செல்வாக்கு பெற்று வருகிறார். அவருடைய புகழ் கூடுகிறது. அவருடைய கருத்துகளுக்கு மக்கள் கவனம் செலுத்துகிறார்கள். செல்கிற இடங்களெல்லாம் ஏராளமான கூட்டம் சேருகிறது. பாரதிய ஜனதா அதை பார்த்து அச்சப்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரை பேச விடக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். பதில் சொல்ல தயங்கிட்டு இதை போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறீர்கள். வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஜனநாயக நாட்டில் இது ஏற்றுக்கொள்ளப்படாது. மேல்முறையீடு செய்வதற்கு இன்னும் அவகாசம் இருந்தும் ராகுல் காந்தி மீதான நடவடிக்கைக்கு அவசரம் காட்டுவது ஏன் என்று திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன்னை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தோடு ஆளும் கட்சி செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். 30 நாள் அவகாசம் இருக்கு. நீதிமன்ற தீர்ப்பு, அதுக்கு நடவடிக்கை இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எதற்காக இவ்வளவு அவசரமாக அவங்களுக்கு மேல்முறையீடு செய்வதற்கு கூட அவகாசம் தராமல் இவ்வளவு அவசரமா ஒரே நாள்ல இப்படிப்பட்ட ஒரு முடிவை எதற்காக அரசு எடுத்து அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை. ராகுல் காந்தி மீதான தகுதி நீக்க நடவடிக்கை இந்திய ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் இதனை கூறினார். நாடாளுமன்ற ஜனநாயகமே இல்லாத இந்தியா என்பதுதான் பாஜகவின் இலக்கு. அதை நோக்கி இன்னும் பல தாக்குதல்களை இந்திய ஜனநாயகத்தை நோக்கி அவர்கள் தொடுப்பார்கள். இந்த ஓராண்டிலே இன்னும் பல கூற்றுகளை நாம் பார்ப்போம். ஆனால் இந்திய மக்கள் இதையெல்லாம் எதிர்கொண்டு இந்த சதி திட்டத்தை முறியடிப்பார்கள். சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் அரசியல் கலப்பு செய்வது தவறு என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே.கே. வாசன் தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி தகுதி நீக்கம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் இதனை கூறினார். சட்டம் தன்னுடைய கடமையை செய்திருக்கிறது. சட்டத்திற்கு முன் பொதுவாக அனைவரும் சமம். அது அனைவருக்கும் பொதுவானதே. அதில் அரசியல் கலப்பு செய்வதும் அதில் காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதும் சரியாக இருக்காது என்பதனுடைய கருத்து. நாடாளுமன்ற தேர்தலில் ராகுல் காந்தியின் வெற்றிக்கு பாஜக அடித்தளம் அமைத்துக் கொடுத்திருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுப்ராயன் தெரிவித்துள்ளார். தகுதி நீக்க நடவடிக்கை தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் இதனை கூறினார். வீழ்த்திவிட்டதாக நினைக்கிற ராகுல் காந்தி மீண்டும் வென்று வருவதற்குரிய அடிப்படைகளை பிஜேபியின் முடிவு தோற்றுவித்து விட்டது. மக்கள் இதற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். மிகுந்த அனுதாபம் மேலோங்கி இருக்கிறது. விளைவுகள் 2024
அனுபவிக்க போகிறார்கள். தகுதி நீக்கம் குறித்து ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ அஞ்சப் போவதில்லை என்று அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். அத்துடன் பாஜக அரசுக்கு எதிராக இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை காங்கிரஸ் முன்னெடுக்கும் எனவும் கூறினார். ஒரு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2 ஆண்டு காலம் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் மீண்டு போராடி நாங்கள் இந்த இரண்டாவது சுதந்திர போராட்டத்தை நடத்தி நரேந்திர மோடி அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். இந்த வரலாறு மீண்டும் திரும்புகிற ஒரு விஷயமா தான் நாங்க இங்க பாக்குறோம். இதற்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியோ ராகுல் காந்தியோ அச்சப்பட போவதில்லை. தொடர்ந்து வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகளை காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தியும் தொடர்ந்து எழுப்புவோம். சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது என்பதை காங்கிரஸ் கட்சி சட்ட ரீதியாக சந்திக்கும். அதே நேரத்தில் மக்கள் மன்றத்தில் இந்த நரேந்திர மோடியின் ஜனநாயக படுகொலையை நாங்கள் மக்கள் மன்றத்தில் எடுத்துச் செல்வோம். எம்பி பதவியிலிருந்து ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்திருப்பது ஜனநாயக படுகொலை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தகுதி நீக்கம் செய்திருப்பது அப்பட்டமான ஜனநாயக படுகொலையாகும். ஜெர்மனியிலே செய்த கொடுமையை போலவும் முசோலினி இத்தாலியிலே பாசிச நடவடிக்கைகள் எடுத்ததை போலவும் இடியமீன் உகாண்டாவிலே செய்த ஜனநாயக படுகொலை போலவும் இது ஒரு அப்பட்டமான ஜனநாயக படுகொலையாகும். இது மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இது எந்த காரணத்தை முன்னிட்டு இதை நியாயப்படுத்த முடியாது. ராகுல் காந்திக்கு மக்களிடையே கிடைத்துள்ள வரவேற்பை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாஜக அரசு ஜனநாயக மீறலில் ஈடுபட்டுள்ளதாக வழக்கறிஞர் விஜயன் தெரிவித்துள்ளார். தகுதி நீக்க நடவடிக்கை குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் இதனை கூறினார். பாஜக அரசு எப்படியாவது ராகுல் காந்தியா அவங்களுக்கு பெரிய பயம். அந்த பயத்தை ராகுல் காந்திக்கு இப்ப புகழ் வந்துட்டு இருக்கு. அதனால அடுத்த எலெக்ஷன்ல அவர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன தகுதித்த வேலை செய்யணுமோ அத்தனையும் பண்றாங்க. இது முழுக்க பாஜக அரசனுடைய எதேச்சதிகார பாசிச போக்கு அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ராகுல் காந்தியின் தகுதி நீக்க விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் அவசர ஆலோசனை நடத்தவுள்ளது. டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த அவசர ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். நடிகர் அஜித் குமாரின் தந்தை உடல் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்ட நடிகர் அஜித் குமாரின் தந்தை PS மணி கடந்த 4 ஆண்டுகளாக சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் இன்று காலை 3:15 மணிக்கு தனது 85வது வயதில் அவர் காலமானார். அவரது உடல் சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இயக்குநர்கள் AL விஜய், நடிகர்கள் மிர்ச்சி சிவா, பிரசன்னா, நடிகர் விஜயின் தந்தை SA சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் நேரில் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அவரது உடல் வீட்டிலிருந்து பெசன்ட் நகரில் உள்ள மின்மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு PS மணியின் உடலுக்கு இறுதி சடங்குகள் நடைபெற்றன. இதில் நடிகர் அஜித் குமார், அவரது சகோதரர் அனில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு இறுதி சடங்குகளை செய்தனர். அஜித் குமாரின் தந்தை சுப்பிரமணியன் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவரின் பிரிவால் வாடும் குடும்பத்திற்கு ஆறுதலை தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார். முன்னதாக அஜித் குமாரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். முன்னதாக நீலாங்கரையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அஜித்தின் தந்தை உடலுக்கு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். PS மணியின் உறவினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதில் தன்னைத்தானே தகவமைத்துக் கொண்ட தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் அஜித் குமாரின் தந்தை மறைந்தார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமுற்றேன் எனவும், தந்தையை இழந்து வாடும் அஜித் குமார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் எனவும் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் அஜித் குமாரின் வீட்டிற்கு சென்று அவரையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். பெசன்ட் நகர் மின்மயானத்திற்கு சென்று PS மணிக்கு அஞ்சலி செலுத்த முடியாததால் நீலாங்கரையில் உள்ள வீட்டிற்கு சென்று நடிகர் அஜித்தை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்தார்.
இதேபோல திரைப்பட நடிகர் அஜித்குமாரின் தந்தை சுப்பிரமணியன் காலமானதை அறிந்து வருத்தமடைந்ததாகவும் அவரை இழந்து வாடும் நடிகர் அஜித்குமார் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோட்டை மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாகலூரில் உள்ள கோவிலில் பங்குனி மாத தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. சிறப்பு யாகங்கள் பூஜைகளுடன் தொடங்கி கோவிந்தா கோஷம் முழங்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் தேர் மீது உப்பு, மிளகு, வாழைப்பழங்களை இறைத்து நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றினர். தஞ்சை மாவட்டம் விளாங்குடி மாரியம்மன் மற்றும் செல்லியம்மன் கோவிலில் புதிய தேருக்கான வெள்ளோட்டம் நடைபெற்றது. கோவிலுக்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் 11 அடி உயரம் 5 அடி அங்குலத்தில் கொண்ட புதிய தேர் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மேலதாள வாத்தியங்களுடன் உலா வந்த திருத்தேருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் முட்டுக்காட்டில் பிரம்மாண்டமாக மிதக்கும் உணவக கப்பல் அமைக்கும் பணியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 125 அடி நீளம், 25 அடி அகலத்தில் இந்த பிரம்மாண்டமான மிதக்கும் கப்பல் அமைய உள்ளது. முட்டுக்காட்டில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் இயங்கி வரும் படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக இந்த கப்பல் அமைக்கப்பட உள்ளது. கரூர் மாவட்டம் புகழிமலை முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை ஒட்டி 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித தீர்த்தத்தை ஊர்வலமாக எடுத்து வந்தனர். வேலாயுதம்பாளையத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு வரும் 27ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதனையொட்டி காளை, குதிரை, ஒட்டகம் உள்ளிட்டவற்றுடன் காவிரி ஆற்றிலிருந்து பக்தர்கள் புனித தீர்த்தத்தை எடுத்து வந்தனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தாய் கண்டித்ததால் 12ஆம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆவுடையார்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சரளா தனது மகள் கையல்வெளிக்கு தேர்வுக்கு படிக்காமல் தொலைபேசி பயன்படுத்தியதை கண்டித்திருக்கிறார். இதனால் நேற்றிரவு வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கையல்வெளி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே சாலையை காணவில்லை என நடிகர் வடிவேலு திரைப்பட பாணியில் இளைஞர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். கீரமங்கலம் செரியலூர் எல்லையில் அமைந்துள்ள சாலை 8.5 மீட்டர் அகலத்தில் இருந்த நிலையில் ஆக்கிரமிப்பால் 5 மீட்டர் அகலமாக குறைந்திருக்கிறது. இதுகுறித்து இளைஞர்கள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பண்ணப்பட்டு கிராம நிர்வாக அலுவலராக புகழேந்தி சுரேஷ்பாபு என்ற விவசாயிகளிடமிருந்து லஞ்சம் கேட்ட நிலையில் கைதாகியிருக்கிறார். புகழேந்தி லஞ்ச பணத்தை பெற்றபோது ஏற்கனவே திட்டமிட்டபடி மறைந்து நின்றிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பள்ளி மாணவரின் மிதிவண்டியை அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. நெல்லூர்பேட்டையில் உள்ள பள்ளியின் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மிதிவண்டியை காணவில்லை என மாணவர் ஒருவர் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்திருக்கிறார். இதனையடுத்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தபோது ஒருவர் திருடி சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மாடுவிடும் திருவிழா உற்சாகமாக நடைபெற்றது. ஏத்தங்கால் கிராமத்தில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இலக்கு நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டுகளித்தனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.